நீட் எக்ஸாம் முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது கடைசி நேரத்தில் பிகாஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது நானே பார்த்துருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கடைசி நேரம் வரைக்கும் அவங்க ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபில் ஆகாது, சிஸ்டம் கிராஷ் ஆயிரும், வெப்சைட் ப்ராப்பராக வேலை செய்யாது, அப்லோட் ஆகாது டாக்குமெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும், புதுசாக ஒரு சில டைம் டாக்குமெண்ட்ஸ் வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அறியாமல் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்போது இன்னுமே பிரச்சனை வரும். நம்மளுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கடைசி நேரத்தில் பிரச்சனை வந்துருச்சு, ஃபில் பண்ண முடியல, டெட்லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஃபார்ம் ஃபில்லிங் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எதிர்பார்க்க முடியாது. அதனால் எந்த ஒரு கடைசி நேரத்தில் பேனிக், ஏன்னா நம்ம இவ்வளோ ரிகரஸாக மாசக்கணக்கில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், கடைசி நேரத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக்னால நம்மளோட எக்ஸாம் எழுத முடியாமல் நம்ம போகக்கூடாது இல்லையா. ஸோ அதனால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை, எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஃபோட்டோஸ் வேணும், எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஒரு தாட்டி நீங்கள் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இல்லையோ அதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்னது, நீட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பெரிய ஸ்டெப், நம்மளுக்கு தெரியும். கடைசி நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா என்டிஏ ஒரு சைஸ், ஒரு ஃபோட்டோக்கு ஒரு பர்டிகுலர் சைஸ் வேணும், ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போட்டிருக்காங்க. அஃபிஷியல் அவங்களோட டாக்குமெண்ட்டில் போட்டிருக்காங்க என்ன வேணும். ஸோ மேண்டேட்ரி ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கணும், பாஸ்போர்ட் ஃபோட்டோ இருக்கணும். ஆனால் பாஸ்போர்ட் ஃபோட்டோலையும் எப்படி இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், ஒயிட்டில் இருக்கணும். சரிங்களா, ஒயிட்டில் இருக்கணும். 80% ஃபேஸ் கவரேஜ் அப்படின்னா உங்களோட மூஞ்சி பின்னாடி தெரியாது ஆப்வியஸ்லி, ஆனால் இந்த சைட்லையும் இந்த சைடில் தெரியாது, பட் இந்த ரெண்டு காது தெரியற மாதிரி உங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸ் என்ன இருக்கணும், ஃப்ரண்ட் ஃபேஸாக இருக்கணும், ரெண்டு காது கிளியராக தெரியற மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். அதுக்கான சைஸும் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஆர் ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 10 to 200 KB அந்த சைஸ்க்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது போஸ்ட் கார்டு சைஸ், பெரிய ஃபோட்டோ, அந்த பெரிய ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எவ்வளோ, 4 inch to 6 inch. 4 inchனா மேலே, 6 inchனா கீழே, இந்த மாதிரி. ஸோ 6 inch இங்கே இருக்கணும், 4 inch மேலே இருக்கணும். அந்த மாதிரி ஃபோட்டோ, அவ்வளோ சைஸுக்கு ஃபோட்டோ வேணும். ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அது ஃபார்மேட் ஜேபிஜி ஆர் ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் 10 to 200 KB சைஸில் இருக்கணும். சிக்னேச்சர் கண்டிப்பாக வேணும். ஸோ சிக்னேச்சர் என்ன பண்ணணும், பிளாக் இங்கில் பண்ணியிருக்கணும் ஆன் ஒயிட் பேப்பர். ஓகே, வேற எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது, பிளாக் இங்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்குன்ட்டு நீங்க என்ன பண்ணணும், ஸ்பில் பண்ணிடக்கூடாது, ஓவரா நீங்க ஊத்திடக்கூடாது, அதுல ரொம்ப லீக் ஆகிற பெண்ணோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்காம ஒரு 10 டைம் எழுதி பாருங்க. நல்லா எழுதிதா, அதுக்கப்புறம் அதை எடுத்து நீட்டா ஒரே டைம்ல நீங்க பண்ணுங்க. கிளியரா சிக்னேச்சர் கிளியரா இருக்கணும். என்ன சிக்னேச்சர் போடுறீங்களோ அதே தான் எல்லா இடத்துலையும் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் கிளியரா போடுங்க, ஒயிட் பேப்பர்ல போடுங்க. எந்த ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ்லையும் சிக்னேச்சர் போடக்கூடாது, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அதுவும் என்ன அப்லோட் பண்ணும்போது ஜேபிஜி ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணும், ஜேபெக் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணும். இதுல ரெண்டுல ஏதோ ஒன்று. சைஸ் பாருங்க 30 KB இருக்கணும். 4 to 30 KB. 4னா கிளாரிட்டி இருக்கணும்ல, பிளரியா இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் 4, மேக்ஸிமம் 30 KB இருக்கணும் சைஸ். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம், லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸோட இம்ப்ரெஷன் இருக்கணும், தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கணும். ஃபிங்கர்ஸ் ஆர் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கணும். இப்போ இருக்கும்போது கைரேகை அப்படியே பதியக்கூடாது. இந்த விரலோட நுனி அதை மட்டும் என்ன இருக்கணும், அதை மட்டும் இங்க்ல டிப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், பேப்பர்ல, ஒயிட் பேப்பர்ல நம்ம ஸ்டிக் பண்ணி அதை என்ன பண்ணணும், பிரிண்ட் எடுக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட், தம் பிரிண்ட் அண்ட் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். ஓகே, ஃபுல் ஹேண்டு வைக்கக்கூடாது, வெறும் ஃபிங்கர்ஸோட நுனி மட்டும்தான் வச்சிருக்கணும். ஓகே, சரி. அது என்ன ஃபார்மேட்ல இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட் ஆர் ஜேபெக் ஃபார்மேட். மேக்ஸிமம் 200 KB வரைக்கும் இருக்கணும் அதோட சைஸ். ஓகே, இது ஒரு டாக்குமெண்ட். ஸோ போட்டோ பார்த்துக்கோங்க, போட்டோ கிளியரா இருக்கணும், நேரா பார்த்து இருக்கணும், ரெண்டு காது தெரியற மாதிரி இருக்கணும் இல்லையா. சரி, அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு சைஸும் பெருசா இருக்கணும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 into 6, இது 2 into 2. இது உங்களோட, சரி இன்னொன்று, இது நான் சாம்பிளுக்காக தான் நான் வச்சிருக்கேன். உங்களோட ஃபோட்டோ ரீசெண்ட் ஃபோட்டோவாக இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ ரீசெண்ட் ஃபோட்டோனா நம்மளோட ஜான்வரி, இப்போ நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபெப்ரவரியில் ரெக்கார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஜான்வரியில் எடுத்திருப்பீங்க, ஜான்வரி 1க்கு அப்புறம் எடுத்திருப்பீங்க இதே வருஷம், இல்லை இன்னைக்கே நீங்கள் போய் எடுத்தாலும் ஓகே. இன்னைக்கு இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸ் அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ரெண்டுமே அதே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
ஓகே ரைட். அதுக்கப்புறம் உங்களோட 10th சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும். சரி, மேஜர் என்னது எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் அதில் என்னென்ன இருக்கணும்? நம்பர் 1 10th சர்டிஃபிகேட் வேணும். அதில் PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் 300 KB, 50 to 300 KB. அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கணும். என்னது SC/ST கேட்டகரியா இருந்தால் கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். OBCக்கும் வேணும். அதுக்கப்புறம் SCA நம்ம தமிழ்நாட்டில் SCAவும் அதே கேட்டகரியில் தான் வரும். ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கும் என்ன வேணும்? சர்டிஃபிகேட் வேணும். அவங்களுக்கு எப்போ வேணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா SC/STல முன்னாடியே கொடுத்துருப்பீங்க பர்மனெண்ட் என்ன கேட்டகரி சர்டிஃபிகேட் மாதிரி, அது போதும். ஆனால் நம்ம OBC எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ரீசெண்டாக நீங்கள் வந்து என்னது போன வருஷம் ஜூலைக்கு அப்புறம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் நீங்கள் எடுத்திருப்பீங்களா, அந்த ரீசெண்டான ஒரு சர்டிஃபிகேட், லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, ஜென்ரல் கேட்டகரிக்கெல்லாம் தேவைப்படாது, அதனால அது வேண்டாம். PDFல இருக்கணும். 50 to 30 KB, 300 KB, சாரி 300 KB தான் மேக்ஸிமம் சைஸ் இதுக்கு, அதுக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் சப்போஸ் பிசிக்கலி டிசேபிள் அப்படின்னா PWBD சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும். அது PDFல இருக்கணும். மேக்ஸிமம் 300 KBல இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சிட்டிசன்ஷிப் ஆர் எம்பசி சர்டிஃபிகேட் வேணும் ஃபார் NRI, OCI and ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களும் PDFல அப்லோட் பண்ணணும். மேக்ஸிமம் 300 KB அவங்களோட சைஸாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் மேண்டேட்ரி. அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோட ஃபோட்டோ இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆதார் கார்டு வேலிட், ஓட்டர் ஐடி வேலிட், பாஸ்போர்ட் வேலிட். ஆனால் ரேஷன் கார்டெல்லாம் நீங்கள் வேலிடான்னு கேட்டால் அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்காது, அதனால அது சரிப்பட்டு வராது. அதனால எல்லாத்துக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்குல்ல, ஸோ ஆதார் கார்டில் நீங்கள் என்ன பண்ணுங்க, பேரெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட நேம், உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் எல்லா நேம் கரெக்டாக இருக்கணுமா? உங்களோட நேம், உங்கள் ஃபாதர்ஸ் நேம், சர்டிஃபிகேட்லையும் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த எல்லா சர்டிஃபிகேட்லையும் ஒரே மாதிரி இருக்கணும். சரி, இல்லைன்னா இப்போவே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு 10 டேஸில் 15 டேஸில் இல்லை ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே ரெடி ஆயிரும் இல்லையா? ஸோ இதெல்லாமே இப்போவே ரெடி பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் எக்ஸெட்ரா. ஸோ மெயின் ஆதார், ஓட்டர் ஐடி எல்லாத்தையும், ஓட்டர் ஐடி இருக்காது பட் ஆதார் கார்டு எல்லாத்தையும் இருக்கும். ஆதார் கார்டில் உங்களோட ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிடுங்க. சரி, நம்பர் 1, ஏன்னா பழைய ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அது வேலையாகாது. ஸோ ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிடுங்க, நம்பர் 1. நம்பர் 2, அதில் பேர் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியா, அதையும் 300 KBக்குள்ளே தான் அப்லோட் பண்ணணும். சரியா, அடுத்தது ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஆல்ரெடி ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க. எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் 10th 12th டீட்டெயில்ஸ் வச்சிருப்பீங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வேலிட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, எல்லா NTA மெயிலோ இல்லை மெசேஜ் எது வந்தாலும் எல்லாமே இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதில் தான் வரும். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, அதுக்கு தான் NTA எல்லாமே அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பேரண்டல் டீட்டெயில், அவங்க பேரண்டோட நேம், ஆக்குபேஷன், அதுக்கப்புறம் இன்கம், இது எல்லாமே அதில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். Ensure Aadhaar details, name, spelling, date of birth, photo exactly match your school certificate or like உங்களோட நீங்க என்ன போட்டோ கொடுக்குறீங்களோ அந்த போட்டோக்கு உங்க அது கூட மேட்ச் ஆயிருக்கணும். அது நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, NTA increasingly uses Aadhaar for biometric verification obviously. So photos after Jan 1, 2026 உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பெனிஃபிஷியலாக இருக்கும். Documents will be verified during counseling and admission. ஸோ அதனால ஃபோட்டோஸோட காப்பீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் எக்ஸாமுக்கு அப்புறமும் உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் அதே ஃபோட்டோ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ தம் இம்ப்ரெஷன் எல்லாமே கிளியராக இருக்கணும். இங்கு வந்து வெட்டாவும் இல்லை ரொம்ப ட்ரையாகவும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்பில் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிட்ஜஸ் ஷுட் பி கிளியர்லி விசிபிள். சைட்ஸ், பார்டர்ஸ் கிளியராக இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ட் டு எண்ட் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணும்போது அது எல்லாமே கிளியராக இருக்கணும். அவாய்ட் ரிஜெக்ஷன் ரிஸ்க். நீங்கள் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும், கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் ஒழுக்குமா இன்னொரு தாட்டி சிக்னேச்சரை போட்டுருங்க, தம் இம்ப்ரெஷனை போட்டு ஸ்கேன் பண்ணிடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருக்கணும், ரிஸ்கி மைண்டில் இருக்கணும், தேவையில்லை. சரியா? இதுதான். ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸை நல்லா பண்ணுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நீட் பேட்ச் இருக்குது. அந்த நீட் மெர்சல் ரிவிஷன் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க, என்ரோல் பண்ணிடுங்க ஆக்சுவலி. அண்ட் என்ரோல் பண்ணிட்டீங்கனாலே போதும், ப்ரிப்பரேஷன் பயங்கரமாக போகும். டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தாச்சு, எல்லாமே நம்ம ரெடி ஆயாச்சு. ஆல் த பெஸ்ட். எக்ஸாமை ஒழுக்கமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும். ஸோ கரெக்டான மைண்ட் செட் வச்சு உங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். பாய், வணக்கம்.